தப்பா எல்லாத்தையும் பண்ணி விட்டோம் கைஸ். எனக்கே அது கற்றுக் கொடுத்துருக்காங்க கைஸ். எனக்கே கற்றுக் கொடுக்குறேன், எனக்கே தெரிஞ்சு. முன்னாடி நம்ம ஃப்ரீ டைம் விளையாடக்குள்ள நிறைய ஹேக்கர் வந்தாங்க கைஸ். அவனை போட்டு தள்ளிட்டு ஹேக்கரோட பவர் எடுத்துட்டோம். அதே மாதிரி ஃப்ரீ ஃபயரை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது கைஸ். சும்மா சொல்லிட்டு இருக்கான். வாய மூடுங்க சார் கைஸ். இவனை வந்து இங்கே நான் வந்து பார்க்கக்குள்ள அடிச்சுட்டா உன்னோட பவர் எடுத்துட்டானா கைஸ். நம்புற மாதிரி ஆகுது. இவனை பார்த்தா கீழே பள்ளத்தை நோண்டி வச்சிருக்காங்க. 10ல் பண்ணுவாங்க கைஸ். அது பேர் என்னது, நான் ஒரு சீக்கிரம் பிளேஸ் கட்டும் போது சாண்ட் தானே, அது சாண்டை மறந்து போயிட்டு திரும்ப அதுக்கு மேலே போயிட்டு இருந்தேன். எஸ் கைஸ், அதே மாதிரி சீக்கிரம் பிளேஸ் கட்டுன்னு வெளியிலே ஓட்டோம். கட்சியில் என்ன பண்ணானா இவன் வந்து ஏதோ ஒன்று ரெடி பண்ணலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது மட்டும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாமலே ஒன்று பண்ணுறான். அது மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும். அது கட்டி தான் சொல்லுவான். உறுதியாக தெரியுமா. இப்போ வந்து வீட்டுக்கிட்ட போல நம்ம அயன் க்ளோவர் ரெடி பண்ணிருக்கவங்கள அவங்க இருப்பாங்க. இவன் இந்த ஆட்கள் தான் ஜாமி ஆட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவனே எனக்கு தான் சொல்லி கொடுத்தானே. வீடியோ இப்ப மேல ஒரு குதிரைய எடுத்து விட்டான் பாரு அவன். என்ன பண்ணுன்னு தெரியல. அது நல்லா ஆச்சு, நல்லா ஆச்சு. அடுத்தது பீச்சை உடச்சுட்டோம் பாருங்க. எனக்கு கடுப்பேறிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் வேலையை பார்த்து சொல்லிட்டேன். சரி 1 மில்லியன் லைக் நான் சொல்லிட்டேங்க. இப்போ குதிரை ஏறி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் குதிரையை நிப்பாட்ட மாட்டான். அது மட்டும் எனக்கு தெரியுங்க. இது என்னோட சான்ஸ்னு ஏன்ட்டு நான் வாங்கிட்டு அவங்க போனேன். ஃபர்ஸ்ட் என்னோடது. நான் ஆரம்பமே என்ன பண்ணனா ஏதோ உனக்கு அடி பேச்சு விட்டானே. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணணும்னு தெரியாம பண்ணி விட்டேன். சரிப்பா அங்க ஒரு லாவாவை எப்பயோ பார்த்துருவான். அது மட்டும் எனக்கு தெரியும். லாவாவை பார்த்துட்டு அங்கே போகணும்னு அடைப்பிடிச்சிட்டு அங்கே போயிடுவான் போன வாங்கிட்டு. இப்போ பாருங்க, இவனுக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்து இவனை நல்ல இடம் ஆக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கானா இவன் வந்து இப்போ டிவி பார்க்குறான். அது மட்டும் எனக்கு தெரியும். இங்க பாருங்களா, இதான் நான் கட்டின வீடை பார்த்தீங்களா? இது நான் கட்டின வீடு. இவன் வீடு கூட கட்டவே இல்லை. இது நான் தான் கேஸ் கட்டின வீடு. நான் கட்டினேன் கையில் வச்சு இவனை பிடிச்சி இங்கே உயிர் தூக்குவா தான் கேஸ் என் பிளான். நான் பண்ணி விட்டேன் இந்த வேலையை. கீழே 2 அயல்வன் இருப்பாங்க. அவனை வந்து நான் கையில் பிடிச்சி அவனை கட்டி விட்டுருவேன். அவனே கையில் பிடிச்சி யாராச்சும் ஒன்று பண்ணி விட்டுருவான். கையில் பிடிச்சி ஆர்ட் மாதிரி பண்ணதான் இவனை. அதே மாதிரி நான் கையில் வச்சு பண்ணிவிடுவேன். அவனும் பண்ணிவிடுவேன். நைட் ஆகும். எனக்கு ஒரு பாடம் எனக்கே தெரியும் கைஸ். எனக்கு இவன் போயிட்டு ஒரு பாடம் கிடச்சி கொடுத்துருக்கான். ஜாம்பி ஆட்சிக்கும் என்ன பாடம்னா, ஜாம்பி ஆட்சிக்கும் நார்மல் ஆட்சிக்கும் இப்படி இருக்கும்டா. ஸ்கெலிட்டன் ஆக்ஸ், சாரி தெரியாமல் சொல்லிட்டேன். ஸ்கெலிட்டன் ஆக்ஸுக்கு முதல்ல இது இருக்குன்னு எனக்கு தெரியும் கைஸ். எனக்கே பாடத்தை கற்றுக் கொடுக்குறான். நல்ல ஆட்சிக்கு இந்த மாதிரி இருக்குன்னு தெரியும் கைஸ். எனக்கே அதுவும் பாடத்தை கற்றுக் கொடுக்குறான். என்னோட வேலை பண்ணுறான்னு பார்த்தீங்களா? ஆனால் ஃபஸ்ட்டு என்னென்ன வேலை பண்ணுறீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. ஆனால் செம்மையா கடைசி வரைக்கும் வீடியோ வரைக்கும் கொஞ்சம் வாய்ஸ் விட்டு தான் கைஸ் போடுவேன். ஏன்னா நான் வாய்ஸ் விளையாடக்குள்ள நான் போட மாட்டேன், மறந்துடுவேன்.
அதான் கைஸ் வாய்ஸ் விட்டு விட்டு போடுறேன். நான் வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் நான் வாய்ஸ் விட்டு விட்டு தான் போடுவேனே. அப்படி இவன் சொன்னதுனால நான் விட்டு விட்டு போடுறேன். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டேனா கைஸ்? ரெக்கார்டிங் ஆஃப் பண்ண என்ன, மேலே நான் புது ரெக்கார்டிங் வச்சுருக்கேன்ல, அது வந்து ஆனில் தான் இருக்குது. இவனை போயிட்டு ஒரு அடி அடிப்பான், அதுக்குள்ளே வீடு உடச்சி விட்டுருவான். ஆசையாக கட்டின வீடையே உடச்சி விட்ருவாங்க. அது எப்படின்னு தெரியாது, ஆனால் கரெக்டான நேரத்தில் உடச்சி விட்ருவாங்க. இப்போ வீடை உடச்சி விட்டேன் பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே முன்னாடி வாய்ஸில். அது மட்டும் இல்லை கைஸ், கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும் தெரியுமா? கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து வெதர் வருவான். இப்போ அது வந்து வீடியோவில் இருக்கா இல்லை என்னாச்சுன்னு தெரியல, வெதர் வருவாங்க. ஆனால் இவன் வந்து நான் வந்து தூங்கிட்டேன், உள்ளே போய் தூங்கிட்டேன். இவன் விளையாண்டுருந்தான், ரெக்கார்ட் பண்ணிட்டு விளையாண்டுருந்தான். திரும்பி வீட்டுக்கு போய் அவன்கிட்ட ஃபோன் வாங்கி பார்த்தா, சாரி பீச்சு வாங்கி பார்த்தா, அவன் பார்த்தா என்ன பண்ணி வச்சிருக்கானா, என் ஃப்ரெண்டு கூட போயிட்டு வெதரை, ஒரு ஃப்ரெண்டுலாம் இல்லை, இவன் வந்து என்ன பண்ணானா வெதரா ஸ்பான் வந்து வச்சிருக்கான். வீடை உடச்சிருப்பான் நேரத்துக்கு. அவன் டிஎன்டி கஷ்டப்பட்டு வீடு தம்சமாலாம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே உடஞ்சு போயிடுச்சு. நல்ல வேலை வீடு உடையில கைஸ். இது வேற அவன் ஒன்றுத்தையும் பண்ணல. அந்த வீடியோவில் இது வேற வீடியோ கைஸ், அது மட்டும் நான் ரெக்கார்ட் பண்ணல கைஸ். அது வேற மைண்ட் கிராஃப்ட், இது வேற மைண்ட் கிராஃப்ட் கைஸ். அதான் கைஸ் ரெக்கார்ட் பண்ணல கைஸ். அந்த நேரத்தில் என்ன பண்ணுன்னு தெரியாமல் சிறப்பும் பண்ணிட்டே இருப்பான். என்னென்ன பண்ணுவான்னு எனக்கும் தெரியாது கைஸ், சிறப்பாக பண்ணது மட்டும் எனக்கு தெரியும் கைஸ். இப்போ ஜாமியாஸ் மட்டும் ஸ்பான் பண்ணிட்டே இருப்பாங்க. திரும்பியும் உடச்சி விட்டேன் பார்த்தீங்களா, வீடை உடச்சி விட்டு மேலே போயிட்டு இல்லை கட்டி விட்ருவாங்க கைஸ். கையில் சரி பண்ண சொன்னால், ஏய் அதெல்லாம் சரி பண்ண முடியாது அப்படி சொல்லி விட்டாங்க கைஸ். இதுதான் ஒரு நம்பிக்கையா கைஸ்? நீங்களே சொல்லுங்கள். கீழே போயிட்டு ஒரு பள்ளத்தை நடுவாங்க செஸ்ட்டு பக்கத்தில். அது பக்கத்து செஸ்ட்டுக்கு மேலே ஒரு குதிரையை போட்டு விட்டுருவாங்க, நல்ல குதிரையை. என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியாது. சொன்னேண்ணா கைஸ், இதுக்குள்ளே குதிரை போடுறேன்னு அங்கே போட்டுருவாங்க அவன். இதுக்குள்ளே போடுறேன்னு அங்கே போட்டுருவான். சொன்னா இங்கே போட்டுருவானே. கஷ்டப்பட்டு ரெடி பண்ண வீடை இந்த மாதிரி ஆக்கி விட்டாங்க இவன். கஷ்டப்பட்டு ரெடி பண்ண கைஸ் இன்னைக்கு காலைல அது இப்படி பண்ணிட்டானே. சரி இது மேலே உட்காந்தா ஏன்டா எதிர்ட்டாக இருக்குன்னு என்கிட்ட கேட்டான் பாருங்க. கடைசியில் பல்லு அவன் ரெடி பண்ண பழத்துல அவளே கொடுத்துட்டாங்க. அது மட்டும் எனக்கு கொடுத்து தெரியும். அதுக்கப்புறம் பள்ளத்தில் விழுந்துட்டு மேலே ஏறிட்டோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பள்ளத்தை அடைச்சிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோங்க. அது மட்டும் எனக்கு தெரியுது. ஆனால் பெரிய வீடியோவில் தாங்க நம்ம போடுவோம். ஆனால் இங்கே டிவி வச்சுன்னு பார்க்குறாங்க. அது மட்டும் எனக்கு உறுதியாக தெரியும். என்னென்ன பார்க்குறாரு பார்த்தீங்களா? என்னென்ன பண்ணுறானே. எனக்கு இந்த மைண்ட் கிராஃப்ட் என்னோட கேமை வச்சுக்கிட்டு என்ன நாட்டை காட்டுறேன்னு பார்த்தீங்களா கைஸ்? எனக்கே நடத்தல கைஸ். ஆறாம் பம்பில் எல்லாரும் கொடுத்தா கொஞ்சோண்டு, அது மட்டும் எனக்கு தெரியும். ஜாமி வில்லேஜ் ஸ்பான் பண்ணிட்டோம் கைஸ். நாங்கள் உள்ளார வெளியில் போயிட்டு ஸ்பான் பண்ணுறாங்க சிவன். வெளியில் போயிட்டு ஒரு ஸ்பான் பண்ணுவாங்க போகிறாங்க. இப்போ வில்லேஜை ஸ்பான் பண்ணுறது அது தெரியும். இப்போ ஹேக்கர் நிறைய பேர் வந்திருப்பாங்க கைஸ். இப்போ ஹேக்கர் வந்திருக்காங்க, மேலே பார்க்குறீங்களா? ஹேக்கர் காட்டுவாங்க.